தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட் மானிய கூட்டத்தொடரா தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் எம்எல்ஏக்களுக்கு கார் அளிக்கப்பட்டது. புதிதாக வந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் இல்ல. அதனால எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் அதை பராமரிப்பு தொகை, உதவியாளர் தொகை இதெல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நிதி நெருக்கடியில இது தேவையா அப்படிங்கிறதும், ஏற்கனவே பல எம்எல்ஏக்கள் கார் இன்னும் விலை உயர்ந்த கார்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இது தேவையா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் பெரிய விமர்சனமா இருந்தாலும், கார் தந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியானது. மக்கள் பணியை நிறைய செய்யலாம் அப்படின்னு கார்களை பெறப்போகிற எம்எல்ஏக்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளா நம்ம எடுத்திருக்கிறோம். எம்எல்ஏவுக்கு அரசு கார் எத்தனை பேரிடம் இல்லை, வெள்ளை அறிக்கை வருமா என்ற கோணத்துல தான் நம்மளுடைய விவாதத்தை பயணிக்க இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சவுண்டையா. இருவரையும் வரவேற்றுக்கொள்ளும். ரெங்கராஜ் சார், நிறைய அசம்பிளி பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ விஜய் அவர்களுடைய அசம்பிளியை பார்க்குறீங்க. எப்படி இருக்கு? அனௌன்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமாம், இப்போ இந்த கார் கொடுத்த இதுதான் பரபரப்பாக பேசப்படுது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரை எம்எல்ஏ சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. உண்மையிலேயே கேட்டால் எல்லாம் அதிர்ச்சி அடைவாங்க. இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஜட்ஜு இன்னும் நல்ல சம்பளம் கொடுக்குறதுக்கான நோக்கம் என்ன? அவங்களும் சம்பளம்லாம் கம்மியாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ரிட்டையர் ஆனால் கூட நல்ல பென்ஷன். ஏன் அப்படின்னா, இப்போது இந்த இந்த பதவியில் இருக்கிறவங்க நல்ல சம்பளம் கொடுத்துட்டா அவங்க வெளியில் கையிட்டோ ஒரு தவறான ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் நேராது என்று நம்பி, இப்போ அவங்களுக்கு தேவையான சம்பளம் வசதிகள் செய்து கொடுத்தாங்கன்னா அவங்க நேர்மையாக இருக்கலாம். அவங்க எங்கேயும் வெளியில் போய் ஏதோ ஒரு யார்கிட்டையோ உதவியை கேட்டோ ஏதோ ஒன்று பண்ண தேவையில்லைன்ற ஒரு சித்தாந்த அடிப்படையில் அது பண்ணது. நல்ல சம்பளம் வரவேற்கும் தான். இப்போ சில பேர் கேட்கலாம், அவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிறான் ஜட்ஜு, இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரு. ஆனால் அது முறை. அதே போல் எம்எல்ஏ சம்பளங்களும் எம்பி, இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் சம்பளம்லாம் கூட ஒரு காலத்தில் கம்மியாக தான் இருந்தது. இப்போ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போலாம் செவரல் லேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா இல்லைனா நீங்கள் என்ன ஆகும்னா, இப்போது ஒரு எம்எல்ஏ அவன் தொகுதிக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, அங்கங்கே கூப்பிட்றாங்கன்னா இவர் எப்படி போவார்? பஸ்ஸில் ஏறி போவாரா? கார் இருக்குன்னு நீங்கள் ப்ரெசியூம் பண்ணிக்கிறீங்க. இப்போ நேர்மையாக ஒரு சாதாரண ஒரு ஆள், இப்போ பாதி எம்எல்ஏ ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு நிகழ்ச்சி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி, அது மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்பு உள்ள கிராமம் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஒரு பள்ளிக்கு போகணும், இல்லை ஒரு சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர், டிஸ்பென்சரி போய் பார்க்கணுன்னா எப்படி முடியும்? அதான் அடிப்படை வசதிகள் செஞ்சிங்கன்னா அவன் நேரடியாக பல இடத்துக்கு போகலாம், பார்க்கலாம், பப்ளிக் ஃபங்க்ஷன் கலந்துக்கலாம். இப்போ தொகுதிக்கு வரதே இல்லை அப்படின்னு சொன்னான்னா, இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க போகிறதுக்கான வசதிகள் செய்து கொடுப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகும்னா, அங்கே ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டரு, ஹைவேஸ் கான்ட்ராக்டரு, இவங்களை நம்பி தான் வாழ்க்கை ஓட்டணும். நீங்கள் எப்படி நடத்துவாங்க? நீங்கள் நேச்சுரலாக என்ன ஆகும்னா, ஒரு கான்ட்ராக்டரு ஒரு வண்டி அனுப்பணும், இது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா. அப்போ அந்த கான்ட்ராக்டர் ஒப்ளைஜ் ஆகிடுறாருல, போகிற வர செலவு, அப்புறம் சாப்பாடு செலவு, அங்கே தங்கணுன்னா ஹோட்டல் செலவு. ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செலவெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் தலையில் கட்டிடுவாங்க. பெரும்பாலும் பிடபிள்யூடி, ஹைவேஸு, லோக்கல் பாடி, பஞ்சாயத்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டரு மாட்டுவான். இந்த நிலை மாறும்போது என்னென்னா, அந்த எம்எல்ஏ அதிகாரிங்க அவங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய நிலை வருது. இதுலேருந்து இவங்களை விடுவிக்கணும். இது கொடுத்தாலும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸில் சம்பளம் வாங்கினாலும் ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்க. சில ஜட்ஜு சொல்லக்கூடாது, இப்படிலாம் தவறு நடந்தால் கூட இப்படி நல்ல சம்பளம் கொடுத்தும் தவறு செய்கிறாங்களேன்னு நம்ம அவங்கள குறை சொல்லலாம். இனி குறை சொல்கிற நிலைமை நம்ம இருக்கோம். இவங்க ஒரு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினான்னா அவங்க லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுடைய தேவை, குடும்பத்துக்கான தேவை. இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் இதெல்லாம் பண்ணால் வீடெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க.
நிறைய இடத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் எங்கே போனாலும் ஒரு வீடு வாங்கிடுறான். இவ்வளோ சேஃப் கேம்ஸ் நடந்தால் அது வீட்டு அலோகேஷன் அவங்கள வாங்கிக்கிறாங்க. இப்படிலாம் இவங்க போட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ இனி நீங்கள் ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு சிஸ்டம் உருவாங்கினா அது நல்லது தான். ஸோ அதுக்காக தான் கார் கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை ஸோ அடிப்படையில் அது கொடுக்குற அந்த ஐடியா கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டா இவங்க வந்து நேர்மையாக நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டிங்கன்னா அவன் போக தேவையில்லை. இப்போ அரசு அதிகாரிகள்லாம் ஏன் இப்போ சம்பளம் வந்து 75,000 1 லட்சம் 1.25 லட்சம், ரிட்டையர் ஆனால் 50,000 பென்ஷன். ஏன் இப்போ நாளைக்கு பென்ஷன் இந்த அளவுக்கு இல்லைன்னா அவன் ரிட்டையர்மெண்ட் முன்னால் கடைசி 2 வருஷத்தில் நம்ம முன்னெல்லாம் பார்ப்போம். கடைசி ரிட்டையர் ஆக போகிற கடைசி 2 வருஷத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ பணம் திரட்டலாம், பெண்ணுக்கு திருமணம் செய்யணும், பையனுக்கு காலேஜ் அனுப்பணும். கடைசி 2-3 வருஷம் ஒரு டிராஸ்டிக் பீரியடு நிறையா வசூல் பண்ணுவானுங்க. இவன் ரிட்டையர்மெண்ட் பிறகு அடுத்த 20 வருஷம் 3 வருஷம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஒரு இது நிலை உண்டாகிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு சீனியர் ஆசிரியர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு காலேஜிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பனாக சொன்னார், நீங்கள் இவ்வளோ பென்ஷன் வருது, அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியலன்றார். அந்தளவுக்கு இப்போ பென்ஷன் வருது. அப்போது ஃப்ரீ ஃப்ரம் வாண்ட். அப்போது நீங்கள் தவறு செய்யணுன்ற ஒரு அவசியம் நேரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குனா அது தவறில்லை. ஆனால் நல்லபடி இதை நேற்று கூட ஒரு சிபிஎம் எம்எல்ஏ பேசினார், இது மக்கள் வரி பணத்தில் கொடுக்குறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், என் கட்சியில் நான் சொல்கிறேன், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ மக்கள் வரி பணத்தில் கொடுக்குற பணத்தின் எம்எல்ஏ யோசித்து எந்த நோக்கத்துக்காக அரசாங்கம் கொடுக்குதோ அதை நிறைவேற்றணும். இதான் நீங்கள் பல்வேறு இடத்துக்கு போகிறீங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு பாருங்கள், ரேஷன் கடை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், நல்லா மக்களோட பழகுங்க. தொகுதிக்கு வரவே இல்லைன்ற குற்றச்சாட்டே வரக்கூடாது. அதை முறையாக இவங்க பயன்படுத்தினாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. சரி. சவுண்டேயா சார், இப்போ இது எம்எல்ஏக்களுக்கு பேரில் வாங்கப்படுமா, இல்லை அது அரசுக்கு பேரில் வாங்கி எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்படுமா சார்? அதாவது பொது வாழ்க்கை அப்படின்றது ஒரு காலத்தில் சர்வீஸ் தொண்டுன்னு இருந்தது. இப்போ சமீபத்தில் இருந்தார் தோழர் நல்லகண்ணு, கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் கடைசி காலம் வரைக்கும் ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தார். அவருக்காக கட்சியிலேருந்து ஒரு கார் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் திரும்ப கட்சிக்கே கொடுத்துட்டு அவர் அரசாங்கம் கொடுத்த ஒரு வீட்டில் தான் கடைசி வாடகை வீடு, அது வாடகை கட்டிக்கிட்டு இருந்தார். வாடகை கட்டிக்கிட்டு அப்படி தான் வாழ்ந்தார். ஆனால் இப்போ இது ஒரு வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எம்எல்ஏ வேலையா, எம்பி வேலையா, ஒரு தாசில்தார் இருக்கிறாரு, அவர் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அதே போல் இப்போ எம்எல்ஏ அப்படின்றவரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு. அவர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரல. அப்போது அவர்கிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாருன்றப்போ அவருக்கு அங்கே சம்பளம் கொடுக்கணும், அதுக்கான சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ வந்து கட்டாயம் வந்து கார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது தப்பில்லை. ஆனால் இன்றைக்கு 2 அணி இருக்குது. ஒன்று ஆளுங்கட்சி அணி, மற்றொன்று எதிர்க்கட்சி அணி. ஆளுங்கட்சியில் 118 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு இப்போ கார் கொடுத்துட்டாங்க. மந்திரி, முதல்வர், சபாநாயகர், இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏற்கனவே கார் கொடுத்துருச்சு. 40 பேருக்கு கார் கொடுத்துட்டாங்க. 118 பேரில் 40 பேர் போக 78 பேர் இருக்கிறாங்க. 78 பேரில் ஒரு 20-30 பேர் கொஞ்சம் வசதியானவங்களாக இருப்பாங்க. மீதி ஒரு 50 பேர் வசதி இல்லாதவங்க தான். அது உண்மை தான். அவங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுக்குறதுல நியாயமும் இருக்குது. இந்த பக்கம் வாங்க, மீதி 118 போக 116. 116ல் ஒரு 50 பேர் ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்க. இல்லையா? உண்மையாக பொய்யா? என்னால் பேர் சொல்ல முடியும். எல்லோரும் ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கிற அளவுக்கு வசதி உள்ளவங்க. மீதி ஆட்கள் எல்லாருமே வீட்டில் பிஎம்டபிள்யூ, பென்ஸோ, ரேஞ்ச் ரோவரோ வச்சுருக்குறாங்க. ஆனால் பொது வாழ்க்கைக்கு அங்கே பார்ட்டி மற்ற தொகுதிகள்லாம் போகும்பொழுது அந்த ஸ்கார்பியோலையோ இனோவாலையோ தான் போகிறாங்க. ஏன்னா அவர் போகும்போது கூட 10 பேர் ஏறிக்குவாங்க. இப்போ அவங்களாம் பிஎம்டபிள்யூவில் ஏற்றிட்டு போக முடியுமா? அப்போ இவங்க அதுக்காக ஸ்கார்பியோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட ஒரு எம்எல்ஏ அப்படின்னா தொகுதி வேலை என்ன வேலை பார்க்குறாங்க? ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கிறேன். பல்வேறு பொறுப்புகளில் கோட்டாட்சியர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் ஒரு 10-15 வருஷம் நான் டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கு நிறைய செலவு இருக்குது. ஆனால் அவர் என்ன வேலை செய்வாருன்றீங்க? கட்சிக்காரனுடைய கல்யாணம், காதுகுத்து, கருமாதி இதுதான் அட்டன் பண்ணுவார். வேறு எந்த ஃபங்க்ஷன் இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு வருவார். மற்ற மக்கள் பணி செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் சும்மா நம்மளாக சொல்லிக்கிறது. எம்எல்ஏ வந்து மக்கள் பணி செய்கிறாரு, மக்கள் பணி செய்கிறாருன்னு. எந்த எம்எல்ஏவும் மக்கள் பணி செய்யலை, எந்த மந்திரியும் மக்கள் பணி செய்யலை. இதுதான் அவங்க அட்டன் பண்ணுறது. ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வருவாங்கள்ல, பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. 20 கல்யாணம் இருக்கும், 10 காது குத்து இருக்கும், 2 கருமாதி இருக்கும்,
வரிசையாக அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க, நிறைய பணம் செலவழிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு எம்எல்ஏ வந்து ரூ. 4,00,000 ரூ. 5,00,000 செலவாகும். ஒரு கல்யாணத்துக்கு போனாருன்னா ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 மொய் கொடுக்கணும். இல்லைன்னா மதிக்க மாட்டான். இப்போ அந்த ஒரு செலவு இருக்குது. கார் கொடுக்கறது அப்படின்றது நியாயம். எதுக்காக? பணி செய்கிறதுக்காக. என்ன பணி செய்வாங்க? இப்போ இந்த எதிர்க்கட்சியில் சொன்னோம் இல்லையா, இதில் பாதி பேருக்கு கிராமப்புறத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள். இவங்களுக்கு 100 ஏக்கர்லேருந்து 1000 ஏக்கர் வரைக்கும் எல்லாருக்கும் லேண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கொடுக்குற கார் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? இந்த தோட்டத்துக்கு உரம் கொண்டு போக, காய்கறி கொண்டு வர, வேலைக்கு ஆள் கூட்டு போக, இதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. கட்டாயம் இதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக பென்ஸும் BMW இருக்கும்போது இதுலேயே அவங்க போவாங்க? கட்டாயம் போக மாட்டாங்க. இதே இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்திக்குவாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கார் கட்டாயம் அவங்க நாயை டாய்லெட் கொண்டு போய் விடுறது. இப்போ சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. நாயை எங்கே டாய்லெட் கூப்பிட்டு போகிறது? பெரும்பாலும் வந்து கார்ப்பரேஷன் பார்க்குக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே கொண்டு போக முடியாது. சாலையில் கொண்டு போக முடியாது. இப்போ அதுக்கு இவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போது கொடுத்தாச்சு, கொடுக்குறது தப்பு இல்லை. அதை எப்படி பயன்படுத்துவது? பயன்படுத்த வைக்கணும். எப்படி பயன்படுத்துறது? இது வரைக்கும் அவங்க என்ன எம்எல்ஏக்கள் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன அந்த வேலை தான் செஞ்சுருக்காங்க. இப்போது ஒரு கலெக்டர் வந்து கடைகளுக்கு ஆய்வு போறாங்க. அதை தான் சொல்கிறேன் நான். இப்போது ஒரு கலெக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளில் 18 மணி நேரம் வேலை செய்யணும். இருக்கிற அரசு பணிகள்லேயே சிஎம்லேருந்து எந்த பணியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கலெக்டர் பணி தான் ரொம்ப கஷ்டமான பணி. ஆனால் ஒரு கலெக்டரும் கூட ஒரு மாதத்தில் 10 சத்துணவு கூடம் பார்க்கணும், 10 ரேஷன் கடை பார்க்கணும், ஸ்கூல் பார்க்கணும், இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்க்கணும். இப்போ அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு மாதத்தில் நீ 10 சத்துணவு கூடம் பார்க்கணும், ஒரு 4 ரேஷன் கடையாவது பார்க்கணும், 4 பள்ளிக்கூடம் பார்க்கணும், 4 பிரைமரி ஹெல்த் சென்டர் பார்க்கணும், 100 நாள் வேலை திட்டத்தில் 4 இடங்களில் பார்க்கணும். இப்போ இப்படி பார்க்குறது இதை கட்டாயப்படுத்தும் போது என்ன வரும்னு தெரியுமா? முதல்ல பாதி பேர் எங்களுக்கு கார் வேணான்றுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் போய் செய்வாரா? முடியுமா? ஏற்கனவே மந்திரிகளாக இருந்தவங்க இதெல்லாம் போய் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போது இதெல்லாம் இந்த மக்கள் பணியெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்போ இதை செய்ய முடியாதவர்கள்லாம் கார் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 பேர் கார் வேணான்றுவாங்க. நீங்கள் இதை கட்டாயப்படுத்தணும். இதை கட்டாயப்படுத்தி போனால் இதனால் வந்து முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்டாயம் போவாங்க. ஒரு சத்துணவு கூடம் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு எல்லாருக்குமே ஐபேடு கொடுத்துருக்காங்க. ஐபேடில் ஒரு ஃபார்மெட் போட்டு, இன்ஸ்பெக்ஷன் ஃபார்மெட் போட்டு, இப்போ வரிசையாக இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அங்கே ஒரு கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. கிச்சன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அதில் பல்லி இருக்கும், பாம்பு இருக்குது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ உடனடியாக தன்னுடைய குறிப்பில் வந்து இது மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்னு எழுதி அங்கேருந்து ஒரு கிளிக் பண்ணி விட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அது கலெக்டருக்கு போயிடும். கலெக்டருக்கு போய் அவர் 10 நிமிஷத்தில் பார்த்துட்டாருன்னா அடுத்த 5வது நிமிஷம் பிடிஓவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே பிடிஓ வந்துடுவார். பார்த்துட்டு ஒரு வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே போல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. பெண்களுக்கு கழிவறை இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இதை அவர் இங்கேருந்து ரிப்போர்ட் போட்டார்னா அடுத்த ஒரு வாரத்தில் பிடபிள்யூயும் சிஓவும் போய் பார்த்துட்டு கழிவறைக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் செய்ய வச்சிங்க, கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கணும். நீங்கள் கார் கொடுத்தோம் நீங்களா செய்யுங்க அப்படின்னா யாரும் செய்யவே மாட்டாங்க. இது கம்பல்சரி. இப்போ ஒரு கலெக்டருக்கு இது மேண்டேட்ரி. நான் ஒவ்வொரு மாதமுமே சீஃப் செக்ரட்டரிக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பணும். நான் அந்த மாதத்தில் என்னுடைய மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் எவ்வளவு, எத்தனை பார்த்தேன், பார்க்க முடியலைன்னா ஏன் பார்க்க முடியலை, எனக்கு அங்கேருந்து ரிமார்க்ஸ் அனுப்புவார் ஏன் பார்க்கலன்ட்டு. அப்போ ஒரு கலெக்டருக்கே இவ்வளவு இது கம்பல்சரி. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏக்கு இப்போ 3 மாதம் சட்டமன்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 3 மாதம் சட்டமன்றம் நடக்குது. மீதி 9 மாதம் அவர் என்ன பண்ணுறாரு? தொகுதியில் தான் இருக்கார். இப்போ மந்திரியாக இருந்தாலும் இங்கே வரணும், செக்ரட்டரியேட் வரணும். எம்எல்ஏக்கு என்ன வேலை? தொகுதியை பார்க்குறது தானே வேலை. போடுங்க நீங்கள் எப்படி இந்த இன்ஸ்பெக்ஷன் இம்மிடியேட்டாக வந்து கலெக்டருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடணும். மாதத்துக்கு ஒரு தடவை கன்சால்டேட் பண்ணி ஸ்பீக்கருக்கு அனுப்பணும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். கார் கொடுத்ததுக்கு அது பயன்படும். நீங்கள் கார் ஒன்று கொடுத்துட்டீங்க, ஒரு சௌரியம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல, எண்ட் ரிசல்ட் இருக்கணும்ல, ஒரு ரிசல்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது வந்து கார் வந்து அவனுடைய சௌரியத்துக்கு இல்லை, மக்களுடைய சௌரியத்துக்கு, மக்களுடைய வேலைகளை செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு அந்த சர்வீஸ் நல்லா போகிறதுக்கு இவருக்கு கார் கொடுக்குறோம். அப்போ அது நல்லா போச்சுன்றது எப்படி தெரியும்? திங்கட்கிழமை கலெக்டரேட் போங்க அங்கே உங்கள் தொகுதி ஆட்கள்லாம் வந்துருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போய் கலெக்டரோட நிப்பாட்டி அவங்களுடைய குறையெல்லாம் சரி பண்ணி விடுங்க.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது அவருக்கு கார் கொடுத்தது மிக மிக பயனுள்ள வேலையாக இருக்கும். அப்போ இதையும் நீங்கள் கட்டாயமாக்கணும். அப்படி கட்டாயமாக்குனாங்க அப்படின்னா இந்த கார் கொடுத்தது மிகச்சிறப்பான திட்டம். நல்ல விஷயம் சார். நீங்க இப்போ இது வரும்போது நிறையவே சொன்னாங்க. தகுதி உடைய எம்எல்ஏக்களுக்கு எப்படி ரூ. 1000 குடுக்குறதுக்கு தகுதி உடைய பெண்கள தேர்வு செஞ்சோமோ, யார்கிட்டலாம் இல்ல, யாருக்கெல்லாம் தேவை தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நீங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அவங்களுக்கு ஒர்க்கும் அலோகேட் பண்ணணும். பண்ணணும். நீங்கள் ஒர்க் அலோகேட் பண்ணிட்டு குடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு எம்எல்ஏ அப்படின்னா சம்பளம் வாங்குறாரு. அது நீங்கள் கார் கொடுக்கலன்றது விட்டுருங்க. சம்பளம் வாங்குறாருல, அசம்பிளி நடக்கும்போது சம்பளம் ப்ளஸ் படிகள் இருக்குது. ஆனால் தொகுதியில் இருக்கும்போது அவர் சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளத்துக்கு அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஒரு வேலை பார்க்கணும்ல. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கலெக்டர் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 18 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அவரால் வேலை செய்ய முடியாது. அவ்வளோ வேலை செய்கிறாரு. இப்போ இவரும் கிட்டத்தட்ட அந்த சம்பளம் வாங்குறாங்க. என்ன வேலை செய்கிறாங்க? சம்பளமே இல்லாமல் ஒரு வேலை அது ஒரு கௌரவம். அது 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 எப்படி நம்ம வந்து டாலரேட் பண்ண முடியும்? கங்கா சார், சார் சொல்றத கவனிச்சிருப்பீங்க நீங்க. எம்எல்ஏக்கு ஆள் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒர்க் நேச்சர் இது வரைக்கும் எப்படி சார் இருந்திருக்கு? இல்லை இப்போ சொன்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் 10 சமூகக்கூடம் பார்க்கணும், பள்ளி பார்க்கணும். அது கம்பல்சரி ஆக்குனாங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு? ஆமாம், கம்பல்சரி. இல்லை கம்பல்சரினா நம்ம டெய்லி நீ 2 இடத்துக்கு போகணும், டெய்லி இந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படி கம்பல்சரினா அந்த மாதிரி கிடையாது. இல்லை, அவர் எப்போ டைம் இருக்கோ அவர் போவார். மந்த்லி அது டைம் டேபிள் மந்த்லி 10 இது பார்க்கணுன்னா நான் பார்த்தே தீரணும். பார்த்துப்பார். அவர் என்னைக்கு முடியுதோ அவர் போவார். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு டைம் பள்ளிக்கூடம் மாதிரி டைம் டேபிள் போட்டு நீங்கள் வந்து போய் ஆகணும்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இன்சென்டிவ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பல இடத்துக்கு இப்போ இவங்க கவர்மெண்ட் சிஸ்டமே எப்படி மாற்றலான்னு சொன்னால், இப்போது சில கலெக்டரேட்லாம் வச்சுருக்கானுங்க. அவங்களோட ரிவ்யூ மீட்டிங் சில நாள் ஃபிக்ஸட் மீட்டிங் வச்சுருக்காங்க. சப் கலெக்டர்ஸோடைய ஐஜி ஆஃபீஸர்ஸ், டிஐஜி, ஐஎஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அதே மாதிரி இந்த பப்ளிக் வர்றதுக்கான டைம் 3லேருந்து 4 இந்த மாதிரிலாம் டைம் ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து கலெக்டர் வந்து எம்எல்ஏவோட நடத்தணும். அப்போ அது நடத்தணும். சப் கலெக்டர்ஸ் வந்து அதே மாதிரி இவர் ஃபஸ்ட்டு மண்டே இவர் வைக்கிறாருன்னா, செகண்ட் மண்டே வந்து சப் கலெக்டர்ஸு அந்த தொகுதியில் எங்கே இருக்காங்களோ அவங்க ரிவ்யூ மீட்டிங் எம்எல்ஏவோட வைக்கணும் அப்படின்னு போட்டாங்கன்னா அது அவன் அட்டென்ட் பண்ணும். அப்போ அது முறையாக நடக்க ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இவங்களும் போகிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் தெரியும் இந்த டேட்டில் அங்கே இருக்கணும், அங்கே அது போக வேண்டியிருக்கணும்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் அது மாதிரி இல்லைன்னா இல்லை ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி ஆக்க முடியாது. இது பள்ளிக்கூடம் கிடையாது. நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து செக்ரட்டேரியட்டில் இவங்க வந்து அசம்பிளியில்னாலும் இவங்க வந்து தொகுதி மக்கள் கொடுத்த புகார்கள், லெட்டரு இதெல்லாம் எடுத்து வந்து அவங்க இங்கே தலைமை செயலகத்தில் வந்து செக்ரட்டேரியட்டில் தான் பாதி நேரம் வந்து அவங்க அமைச்சரோ மினிஸ்டரு செக்ரட்டரி இவங்கெல்லாம் பார்த்து அது அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து வந்து அவங்க வந்து பார்க்கறதுக்கு வராங்க. இப்போ அதுக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்கணும்ல. ஸோ நீங்கள் என்ன நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மீட்டிங் வந்து நீங்கள் சிஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டே கலெக்டர்ஸ் மீட்டிங், செகண்ட் மண்டே சப் கலெக்டர்ஸு, தேர்ட் வந்து டிஐஜி, ஏதாவது ஒரு தேர்ட் மண்டே டிஐஜி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எம்எல்ஏவோட ஒரு மீட்டிங் போட்டால் அவங்க அந்த டைம் இவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். அது ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த மந்த்துக்கான ஏற்கனவே இருந்த குறைகள் என்ன, இப்போ என்ன நடவடிக்கை இருக்குன்றதில் ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி போட்டாங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு நடக்கும். இவங்களும் பிளான் பண்ணி செய்யலாம். இல்லை இதை தாண்டி நீங்கள் இன்சென்டிவ் கூட கொடுக்கலாம். அது இந்த மீட்டிங்லாம் ரெகுலராக நிறைய போட்டு அட்டென்ட் பண்ணுறவங்க நீ 25,000 மாதம் பராமரிப்பு போடுறது நீ 1 lakh கூட கொடுக்கலாம். இன்சென்டிவைஸ் பண்ணலாமே தவிர இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஆக்க முடியாது. அதுக்கு சிஸ்டமில் எதுவும் வழி கிடையாது. ரெண்டாவது நீங்கள் இவங்க போகிறாங்களா அவங்க போகிறாங்களான்னு பார்த்தா கலெக்டருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? டிஐஜி ஐஜிக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் முடியாது. கவர்மெண்ட்டில் அவங்க ஷெடியூல் படி அவங்க எப்போ அர்ஜென்சி என்ன ஒர்க் இருக்கோ அது போக தான் செய்வாங்க. இடையில எப்போ டைம் இருக்கோ அவங்களுக்கு மந்த்லி ஒர்க் ரிப்போர்ட்னு போகலாம் நீங்கள் சொல்லாமல் ரிப்போர்ட்னு இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்கும் சிஸ்டத்தில் எல்லாருக்கும் ஒர்க் அலோகேஷன் இருக்குது, ஒர்க் ஷார்ட் இருக்குது. இந்த வேலை நான் ஒரு கலெக்டர் மொத்தம் 56 மீட்டிங் நடத்தணும் சார். ஸ்டாச்சுட்டரி அது மீட்டிங் நடத்தி நான் ரிப்போர்ட் அனுப்பணும். மீட்டிங் நடத்தலாம். நீங்கள் வந்து இன்னி தேதியில் அந்த இடத்துல நீங்கள் மீட்டிங் நடத்தணும்னு நீங்கள் கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? அதனால கவர்மெண்ட் தான் சொல்லித்தானே நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் வேலை இல்லாமல் நடத்துகிறோம் சார். இதெல்லாம் மேண்டேட்ரி சார். இல்லை மேண்டேட்டரி மீட்டிங் நடத்தலான்னு சொல்லாமே தவிர இன்னைக்கு தேதியில் சொல்லலாம்ல. நான் என்னுடைய ஷெட்யூல் 1ஆம் தேதி போயிடும் சார். சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்கும் கலெக்டருடைய ஷெட்யூல் வந்து 1ஆம் தேதி, அந்த தேதியில அவர் அந்த டைம்ல வரணும் சார். ஒரு மாவட்டம் வந்து ஒரு சார் நீங்க நினைக்கிறது நீங்க வெளியாள் சார். நான் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன் சார். பேசுங்க. நான் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன். இதுதான் இப்ப நடக்குது. இதுதான் நடக்குது. டிஐஜி மீட்டிங், சப் கலெக்டர் மீட்டிங் எல்லாம் போடுறது இல்ல.
கலெக்டர் மீட்டிங் போடுறாரு, சப் கலெக்டருக்கு மீட்டிங் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது, டிஐஜிக்கு மீட்டிங் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. பண்ணணும்னு சொல்கிறேன் நான். என்னத்துக்கு இல்லை இருக்கிற மீட்டிங்கே பண்ண முடியல. கலெக்டர் ஒரு மீட்டிங் மாதத்துக்கு ஒரு மீட்டிங் போடலாம். ஒரு எம்எல்ஏ ஒரு ரிவ்யூ மீட்டிங், எம்எல்ஏவோட சொல்கிறேன் நான், மற்ற அஃபீஷியல்ஸ் பற்றி நான் சொல்ல, எம்எல்ஏவோட ரிவ்யூ மீட்டிங் போடலாம். அதேமாதிரி சப் கலெக்டர்ஸோ டிஏஜியோ ரிவ்யூ மீட்டிங் அவங்க நடத்தலாம். அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டின்றது நீங்கள் வந்து சொல்லலாம். மற்றதுக்கெலாம் வந்து கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போவாருங்க. எல்லாரும் கலெக்டர் இன்ஸ்பெக்ஷன் தான் போகிறாங்க. எந்த ஏரியாவுக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் போடுறாங்கன்றது அவர் ப்ரையாரிட்டி படி முடிவு பண்ணி போவார். இப்போது இன்னைக்கு தேதியில் இங்கே ஹாஸ்பிட்டல்னு தேர்ந்தெடுத்து அவங்க போகிறாங்க. மறுநாள் வந்து ஏதாவது பள்ளிக்கூடம் ஸ்கூலுன்னு போகலாம். இது அவங்களுடைய டிஸ்கிரிஷன். அவங்க வந்து எதுக்கு முதல்ல போகணும் எங்கே போகணுன்றதும் பார்ப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க, போகல என்ன சொல்ல. நீங்கள் டைம் டேபிள் மாதிரி போட்டு பள்ளிக்கூடம் மாதிரி அதெல்லாம் நீங்கள் இந்த தேதியில் நீங்கள் போகணும் அதெல்லாம் நீங்கள் போட முடியாது. அவங்களுக்கு வேறு கண்டின்ஜென்சி இருக்கலாம். வேறு வந்து பிரச்சனை வந்தால் அவங்க அதை அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் போக தான் செய்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் போகாமலாம் இல்லை. நீங்கள் வந்து அது இன்சென்டிவைஸ் செய்யலாம் வேணாம். ஆனால் நீங்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஷெட்யூல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து போலீஸ்காரங்க பீட்டு நீங்கள் முன்னெல்லாம் நடந்துருந்து எந்த ஏரியா போலீஸ்காரனும் முன்ன பீட்டுக்கு போய் அவங்க வந்து கைது போடணும். ஒரு ஏரியா ரவுண்டு போகிறாங்கன்னா அது மாதிரி போட்டால் இப்போ நிறைய இடத்துல அந்த சிஸ்டம் இல்லை. அவங்களுக்குலாம் ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பீட் மாதிரி போட்டு ஒரு 10 நாள் நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கைது போடணும், எம்எல்ஏ போட்டு அங்கே கைது போடணுன்னு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த கார் கொடுக்கும்போது சரி இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறது அது எப்படி பண்ண நீ என்ன இப்போ சலுகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்பிக்கோ எம்எல்ஏக்கோ அவன் வந்து ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருந்தாலும் சொல்கிறேன், ப்ரைவேட் ஜெட் வச்சுருந்தாலும் இல்லாட்டி இருந்தாலும் சரி, எம்பிக்கு இந்த ஏர்லைன்ஸில் போகிற சலுகைன்னு ஒன்று இருக்குது. அது யூனிஃபார்மாக கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு யார்கிட்ட காசு இருக்குது, யார்கிட்ட காசு இல்லை, யார்கிட்ட போக்குவரத்துக்கு பணம் இருக்குது, யார்கிட்ட இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்போ பார்லிமெண்ட் எம்பியாக இருக்காங்கன்னா அவன் வந்து இவ்வளோ நாள் ஃப்ளை பண்ணலாம். இந்த அதே மாதிரி ரயில்வேலாம் போனால் அவங்களுக்கு வந்து ட்ராவலுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஒரு அட்டெண்டன்ட் வந்து கூப்பிட்டு போகலாம். அவங்களும் சில வரைமுறைகள் வச்சுருக்காங்க. அது யூனிஃபார்மாக தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு சொல்லியெல்லாம் போட முடியாது. சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ நீ ரிட்டையர் ஆன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். இருந்தாலும் பென்ஷன் 75,000 வந்து அதை வாங்கிட்டு தான் செய்கிறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரு. நீ வருமானத்துக்கு இவ்வளோ வருமானம் வச்சுருக்கேன் உனக்கு பென்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? போட முடியாது இல்லை. இப்போ ஜட்ஜு ரிட்டையர் ஆனால் அவர் வந்து பணம் இருக்குது. எம்எல்ஏ ஒரு டேர்ம் இருந்துட்டால் அடுத்த டேர்ம் வந்து ஒரு டேர்ம் முடிச்சிட்டாங்கன்னா பென்ஷன் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் வருமானம் இருக்குது வருமானம் இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. சட்டப்படி இருக்காது. அது யார் வாங்காமல் இருக்காங்க? எல்லாம் தான் வாங்குறாங்க. சில பேர் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு இது அது நீங்கள் எப்படி பிரிக்க முடியாது. அப்படி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இவ்வளோ வருமானம் இல்லை, இருக்குது, இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பென்ஷன் கொடுக்க முடியாது, உனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, நீங்கள் பிளேனில் போகக்கூடாது, இதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது. அது இல்லை சார். இப்போ கார் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குது. அந்த நிதி நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு அப்படிங்கும்போது இது யாருக்கு கொடுக்கணும்? அதான் சரி, ஒரு எம்எல்ஏ கொடுத்தா தப்பாயிடும். இப்போ அத்தனை எம்எல்ஏக்கும் காமனாக ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து மினிஸ்டருக்கு அப்போது பணமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த மினிஸ்டர் பணம் இல்லை அப்படின்னு போட்டால் கவர்மெண்ட்டு கார் கொடுக்காமல் இருக்க முடியுமா? உனக்கு ஒரு கார் இருக்குது, இல்லை வீட்டு 2 கார் நிற்குது, உனக்கு எதுக்கு காருன்னு சொல்லி நீ கொடுக்காமல் இருக்க முடியுமா? அது வந்து அந்த அந்த போஸ்ட்டுக்கு உண்டான அந்த இது ப்ரொவைட் பண்ணுறவங்க. இதெல்லாம் எல்லாம் மற்ற ஸ்டேட்லாம் இருக்கா சார்? மற்ற ஸ்டேட்டில் யாருக்கு இந்த மாதிரி எம்எல்ஏஸ் கார்? அதுவும் தெரியாது. அது எல்லா ஸ்டேட்லையும் இருக்கான்னு நமக்கு தெரியல. எம்பிஸ்க்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? எம்பிஸ்க்கு வந்து இந்த இதில் இருக்குது, டிக்கெட் இருக்கு. ட்ரெயினில் இருக்கும், ஃப்ளைட்லேயும் இருக்குது. ஆமாம், அது இப்போ எம்எல்ஏஸ்க்கும் ஆமாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். மற்றபடி ஓன் கார் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா? கார் இப்போ இல்லை, கார் எந்த ஸ்டேட்லையும் போலீஸ் கிடையாது. டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜெயலலிதா அந்த பீரியடில் கண்ணா வேணான்னு கொடுத்தானுங்க உண்டே பல காரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. அது எப்படி கொடுத்தாங்க? என்ன அவங்க வந்து ஜீப் இருக்குது, எல்லாருக்கும் உண்டே காரு எதுக்கு? அவங்களுக்கு சார் போலீஸ்க்கு வேணும்னா இவங்க வந்து என்ன வேணால் செய்வாங்க. போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனில் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அவங்களே வீடு வாங்கி கட்டிப்பானுங்க. அவங்களுக்கு வந்து பல உண்டே கார் எப்படி கொடுத்தாங்க? அவங்க அந்த ஆஃபீஸில் ஜீப் இல்லையா? நீங்கள் அப்படி கேட்கலாம். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு சொந்தமாக வெஹிக்கிள் இல்லையா? இப்போ அதில் போக சொல்லுங்கள். அப்போ நீங்கள் போலீஸ்க்கு ஏன் காரெல்லாம் கொடுத்தீங்க? யாருக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? ஏன் எம்எல்ஏன்னு வந்தால் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க? இல்லை இல்லை, தப்பு இல்லை. அது தமிழ்நாட்டில் தான் ஏன் அது மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டம் வச்சுருக்கீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் இருக்கட்டும், நல்லது தானே. மற்ற ஸ்டேட் ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பெண்களுக்கான திட்டம் போட்டால் மற்ற ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷன் வந்து எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் முன்னால் அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ அப்படியே பரவிட்டுருக்கு. அதனால் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு மத்திய உணவு திட்டம் போட்டது நம்ம தான் முதல்ல. அதை காப்பி பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டாங்க. யார் முதல்ல கொண்டு வந்தாங்க பின்னால் கொண்டு வந்தான்னு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
உனக்கு தேவைன்னு தான் செய்யுங்க. இதனால் ஒரு பெரிய நிதி நெருக்கடின்னா என்ன நெருக்கடி? நீங்கள் போலீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நீங்கள் வந்து வண்டி கொடுக்குறீங்க. இல்ல சார். இப்ப நிதி இல்லை, நெருக்கடிங்கிறது பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ டிபார்ட்மெண்ட்டில் காரோ ஜீப்போ அதை கொடுக்குறாங்க. அது கூட இப்போ நிறைய இடத்துல நல்ல கார் கொடுத்துருக்காங்க. ஜீப் இருந்தால் கூட நல்ல கார் கொடுக்குறாங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய கார் கொடுத்துருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்க. ஜட்ஜஸ்லாம் கூட வண்டி கொடுக்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் இது சார் இது ஒரு பெரிய குற்றமா சார் இந்த நாட்டில்? அவங்க நீங்கள் வந்து சேவை செய்யணுன்றது வேறு, அது வேறு. ஆனால் செய்யக்கூடிய வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் செய்ய முடியும். அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ட்ரெயினில் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃப்ளைட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அவன் பணக்காரன் ஆஃபீஸரோ ஏழை ஆஃபீஸர்னு பாகுபாடு பார்க்க முடியுமா? எல்லாம் வந்து வசதி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது கவர்மெண்ட் போடும்போது அந்த ரூல்ஸ் காமன் எல்லாருக்கும் தானே போடுறாங்க. சொல்கிறேன் சார். பொதுவாக அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுக்கும்போது அரசுக்கான செலவினங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க? இல்லை, அரசுக்கான செலவினங்கள் இந்த இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு காருக்கு வந்து ரூ. 75,000 ப்ளஸ் ரூ. 25,000 ரூ. 1,00,000 ஒரு காருக்கு ஒரு மாதத்துக்கு, இல்லையா? ஒரு காருக்கு அப்போ 200 காருக்கு அப்படின்னா ரூ. 2,00,00,000. அப்போது 60 மாதத்துக்கு ரூ. 120,00,00,000 செலவு ஒரு பக்கம் விடுங்க. நீங்கள் நமக்கு வேண்டியது அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறேன், 3 வருஷம் சப் கலெக்டராக இருந்திருக்கிறேன். ஒரு சப் கலெக்டருடைய வேலை என்ன, கலெக்டருடைய வேலை என்ன, டிஐஜியினுடைய வேலை என்ன, எஸ்பியினுடைய வேலை என்ன, ஒரு டிஎஸ்பியிலேருந்து கான்ஸ்டபிள் வேலை வரைக்கும் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது, ரிட்டர்னில் இருக்குது. எதுவுமே வந்து அவர் பார்த்து முடிவு பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னா ஃபார்முலேட்டட். அதே போல் இப்போ எம்எல்ஏக்கோ அல்லது எம்பிக்கோ மாவட்டத்தில் வந்து இந்த வேலை செய்யணும் அப்படின்னு எந்த வேலையும் நிர்ணயம் பண்ணலை. அதனால் இவ்வளோ காலமாக வந்து வெஹிக்கிள் கொடுக்கல. அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து அவருடைய வேலை சட்டமன்றத்தை அட்டன் பண்ணுறது, பொதுமக்களுடைய ஏதாவது என்ன நிகழ்ச்சிகள்லாம் போகிறது, குறைகள்லாம் போய் பார்க்குறது. அவர் போவார், போகாமல் இருப்பார். அதை யாரும் கேள்வி கேட்கல. நீங்கள் இத்தனை நாள் போனீங்களா, போய் தொகுதியை பார்த்தீங்களா, மக்களை பார்த்தீங்களா அப்படின்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல. அது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படலை. ஏன்னா அதற்கான சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கும்பொழுது அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். உங்களுக்கு இப்போ ஒரு தாசில்தார் இருக்கிற முன்னாடி பயணப்படின்னு கொடுத்த கார் கொடுக்கல, பட் பயணப்படின்னு இருக்குது. தொகுதிக்கு போகிறதுக்கு பயணப்படி இருக்குது. ஆமாம். அப்போ அவங்க அந்த வண்டி எடுத்துக்கலாம், வண்டி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிடுவாங்களா? அவங்க கட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கு தான் இந்த 1 லட்ச ரூபாயும் கையில் கொடுக்குறாங்க. என்ன பெட்ரோல் காசு, டிரைவருக்கான உள்ள சம்பளம், மற்ற மெயின்டெனன்ஸு ப்ளஸ் அந்த ஒரு அசிஸ்டன்ட். பயணப்படிங்கிறது வாடகை கார் வச்சுக்கலாம் இல்லை, அது அப்படிங்கிறது அவர் எந்த மோடில் வேணாலும் போய்க்கலாம். ஓகே. பயணப்படி அப்படின்றது டிஏ அப்படின்றது நீங்கள் ஒரு வெஹிக்கிளில் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த டிஏ பில்லை கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை பஸ்ஸில் போயிட்டு பஸ் ஃப்ரீ தானே எம்எல்ஏஸ்க்கு? அதான் பஸ் வந்து ஃப்ரீ இல்லைனாலும் கூட நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னவோ உங்களுடைய செலவு என்னவோ செலவை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இதை எடுத்துக்குவாங்க. அது போக ஒரு டிஏ உண்டு. அப்புறம் அப்படி இன்ஸ்பெக்ஷன் போகிற காலத்துலேயுமே சாப்பாடு மற்ற அலவன்சஸ் எல்லாம் அது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ அதெல்லாம் கொடுக்கறது எந்த தப்புமே கிடையாது. அதாவது வசதி இருக்குது வசதி இல்லைன்றது வேறு. ஒரு புது வேலைக்குன்னு வந்தாச்சுன்னா அந்த வேலைக்குரிய சலுகைகள், வீடு கொடுக்கணுமா வீடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணுமா சம்பளம் கொடுக்கணும், வாகனம் கொடுக்கணுமா வாகனம் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு சௌகரியத்துக்கும் ஒரு விலை இருக்குது. நீங்கள் இந்த சௌகரியம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை செய்யணும். இந்த வேலை செய்கிறதுக்கு தான் இந்த சௌகரியம். இப்போ கலெக்டருக்கு ஒரு பங்களா கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, டபேதார் கொடுக்குறாங்க. இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 18 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு தான் அவ்வளோ சௌகரியம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் சௌகரியங்கள் கூட இப்போ முதல்வர் வந்து இப்போ இந்த 100 நாளில் எத்தனை இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்குறாரு? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பார்த்தாரு, கோயம்பேடில் இருக்க அந்த சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தாரு, மெட்ரோ ரயில் இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாரு, ஸ்ரீபெரும்புதூரில் போய் சிப்காட் பார்த்தாரு. இப்போ இதெல்லாம் அவரை யாரும் கட்டாயப்படுத்தலையே. நம்ம செய்யணும், நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தில் தானே அவர் போகிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி போயிட்டே இருந்தாங்களா? எல்லா சிஎம்மும் போயிட்டே இருந்தாங்களா? இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் அதெல்லாம் எப்படி சிஸ்டம் எப்படி இருக்குது நம்மளும் போய் பார்க்கணும். அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருந்தால் அதுக்கு ஒரு வியூஸ் இருக்கும். இப்போ நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ போய் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் கலெக்டர் அனுப்பிச்சாருன்னா அந்த பிரச்சனை ஒரு 3-4 நாளில் சால்வ் ஆகிடும். இப்போ நான் போய் இப்போ கலெக்டர் எத்தனை பார்க்க முடியும்? கலெக்டர் 10 பார்ப்பார், தாசில்தார் ஒரு 4 பார்ப்பார், அவ்வளோதானே பார்ப்பார். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 500 சத்துணவு கூட இருக்குதுன்னா நான் 10 பார்ப்பேன், என் டிஆர்ஓ 5 பார்ப்பார், தாசில்தார் 5 பார்ப்பார், 10 20 தான் பார்க்கும். இப்போ ஒரு 6 எம்எல்ஏ இருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஆளுக்கு 10 பார்த்தா 60 சத்துணவு கூடம் பார்த்துட்றாங்கல்ல. அப்போ 60 சத்துணவு கூடத்தில் ஒரு 10 சத்துணவு கூடத்தில் ப்ராப்ளம் இருந்தால்
அது ஒரு ஒரு 10 நாளில் சால்வ் ஆகிடுதுல்ல. அப்போ இதுக்கு இந்த இந்த நீங்கள் செலவழிக்கிற காசுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருது பார்த்தீங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு காரு ப்ளஸ் ரூ. 1,00,000 செலவழிக்கிறீங்க. அதுக்கு என்ன ரிசல்ட்டு? இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அப்போ இந்த 10 கிராமங்களுக்கு போகும்போது கட்டாயம் அந்த வில்லேஜில் போய் அந்த மக்களையும் பார்க்குறாரு அவர். மக்களையும் பார்க்கும்போது அன்றாட பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு. நீங்கள் ஜென்ரலாக ஒரு எலெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா, ஜனங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? போன எலெக்ஷனுக்கு வந்து கும்பிட்டீங்க, இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. அப்படி தான் எம்எல்ஏ கேட்பான். இப்போ நீங்கள் இதே போல் இன்ஸ்பெக்ஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க. தொகுதி மக்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க பார்க்க அவங்க ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அங்கே இருக்கிற 4 பிரச்சனைகள் குறையும். ஏன்னா அவர் நேராக பார்த்துட்டு வந்து நேராக கலெக்டர் வந்து பார்ப்பாரு. பிடிஓ போய் பார்ப்பாரு. ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களால முடியாத நேராக மந்திரிட்ட வந்து சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரு. இவ்வளோதானே. நிச்சயமா ஒரு வகையில கார் கொடுக்கறது மக்கள் பணியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு தான். பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை யூஸ் பண்ண வைக்கணும். ஓகே, நன்றி நன்றி. எம்எல்ஏவுக்கு அரசு கார் எத்தனை பேரிடம் இல்லை வெள்ளை அறிக்கை வருமா அப்படிங்கிற விவாதத்தில் கார் எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சவுண்டையா, இருவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நேயர்களே மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.